டியர் வீவர்ஸ், வெல்கம் டு லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் ஏஎஸ்ஐயோட ஜாப் ரோல். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வீவர்ஸ் எக்ஸ்ட்ரா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, சார் எப்படியாவது இந்த ஏஎஸ்ஐக்கான நம்மளுடைய ஜாப் ரோல் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி வந்து இந்த ஏஐசிக்கான ஜாப் ரோல் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் நம்மளுடைய கேண்டிடேட் ரெக்வஸ்ட்டுக்காக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியில் ஸோ நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியில் படித்து 30 கேண்டிடேட்ஸ் கம்மிங் 6-7 அன்றைக்கி நடக்கிற ஃபிசிக்கல் சிவி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிருக்கான்னு போட்டிருந்தோம். அது கூட ஒரு கேண்டிடேட் இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 31 கேண்டிடேட் வந்து நம்மளுடைய அகாடமியில் படித்து இப்போ கவுன்சிலிங் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத நாங்கள் மகிழ்ச்சிகரமாக ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில கேண்டிடேட் வந்து கால் பண்ணி, சார் நெக்ஸ்ட்டு கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்க்கு எங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாங்களும் ஜாயின் பண்ணுறோம், எங்களையும் கொஞ்சம் இந்த எக்ஸாமுக்கு எப்படி செலக்ட் ஆகுதுன்னு ஐடியாஸ் கொடுங்க, வரப்போகிற கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எஸ்ஐ அண்டு ஏடி எக்ஸாம்ஸ்க்கு எங்களுக்கு வந்து கைட் பண்ணுங்கன்னு கேட்டேன். ஸோ அவங்களுடைய ரெக்வஸ்ட்டுமே நான் கன்சிடர் பண்ணி இதுக்கான நியூ பேட்ச் இந்த மந்த் மிடில் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஆல்ரெடி வெயிட் பண்ணுற கேண்டிடேட் நீங்கள் உங்களுடைய நேம் வந்து நம்மக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஐசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டேஸ் வந்து வெயிட் பண்ணி இதுக்கான பலன்கள் வந்து இப்போ அப்கமிங் வீக் கம்மிங் டியூஸ்டே வெனஸ்டேயில் வந்து கிடச்சிரும் 6 and 7. இந்த ஜாப் ரோல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை, அதில் இந்த ஏஎஸ்ஐ போஸ்ட் வந்து எது மாதிரியான ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்றதும் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஏஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கைண்ட் ஆஃப் ஏஎஸ்ஐ போஸ்ட் இருக்குது. த ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ ஏஎஸ்ஐ எம்ஐ மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ். செகண்ட் பார்த்திங்கன்னா நேஷ்னல் சாம்பிள் சர்வே என்எஸ்எஸ் எம்ஐ என்எஸ்எஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள். அது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டிஃபர் ஆகும். இந்த 2 போஸ்ட் வந்து கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அந்தந்த கலெக்டரேட்டில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தம் அதுக்கு கீழே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாஃப் இயர் அண்ட் ஆனுவல் புல்லட்டின் ஃபஸ்ட்டு ரோல். அடுத்து மந்த்லி என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ப்ரைஸ் ஆஃப் செட்டின் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் வரும். ஒவ்வொரு அந்த செலக்டட் சென்டர்லேருந்து ஹோல்சேலும் ரீட்டைல் ப்ரைஸும் கலெக்ட் பண்ணணும். அதே மாதிரி மந்த்லி ஹோல்சேல் ப்ரைஸஸ் ஃபார் டீ, இதுவும் ஃபார் செலக்டட் சென்டர்ஸ், அதுக்குன்னு ஒரு லிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அரைவல் ஆஃப் ப்ரைஸஸ் ஆஃப் கோகனட் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் செலக்டட் சென்டர் தேங்காய். அதே மாதிரி ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ப்ரைஸஸ் ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் இன் சென்டர்ஸ். அதே மாதிரி மந்த்லி ஸ்டேட் ஆவரேஜ் ஹோல்சேல் ப்ரைஸஸ் ஃபார் செட்டின் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் இன் தமிழ்நாடு. இதெல்லாம் மந்த்லி ரிப்போர்ட்ஸ். எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏஎஸ்ஐ போகும்போது மந்த்லி நீங்கள் ரிப்போர்ட் வந்து உங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அதில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட்னு போகும்போது நிறைய பிளாக் இருக்கும். அந்த பிளாக்கில் நீங்கள் வந்து ஏஎஸ்ஐயாக உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க த ரெஸ்பெக்டிவ் டிடி. அதே மாதிரி த ஹோல்சேல் ரீட்டைல் ப்ரைஸஸ் ஆஃப் லைஃப் ஸ்டாக் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட் ஃபார் 18 செலக்டட் சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு. இதே மாதிரி மந்த்லி புல்லட்டின் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் சென்டர், இது வந்து மந்த்லி ரிப்போர்ட். யாருது? எம்ஐ மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் ஏஎஸ்ஐ. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்லி ரிப்போர்ட்ஸ் ஹோல்சேல் ப்ரைஸஸ் ஆஃப் ஆர்கானன் அண்டு ஸ்பைசஸ் அட் செலக்டட் சென்டர் இன் தமிழ்நாடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்கு, அதான் சொல்கிறாங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் ஆஃப் காட்டன் கப்பாசின் சென்டர்ஸ், ஹோல்சேல் ரீட்டைல் ப்ரைஸ் ஆஃப் ரைஸ் வீட் சுகர் அட் செலக்டட் சென்டர் இன் தமிழ்நாடு. இதெல்லாம் வீக்லி ரிப்போர்ட், வாரம். ஹோல்சேல் ப்ரைஸஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் கார்ட்மோம் அண்ட் செலக்டட் சென்டர்ஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஃப்ரம் சென்டர்ஸ், இது எல்லாமே வீக்லி ரிப்போர்ட். இது யாருன்னா
உங்களுக்கு அசைன் பண்ணும்போது நீங்கள் வந்து மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ், மார்க்கெட் ப்ரைஸஸ், இது ரொம்ப முக்கியமான ரோல் இன் ஏஎஸ்ஏல. த ஹோல்சேல் ரீட்டைல் ப்ரைஸ் ஆஃப் செட்டிங் எசென்ஷியல் கமாடிட்டி ஃப்ரம் ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஃபார் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்ஸ். சீஃப் மினிஸ்டர்லேருந்து இதுவும் உங்களோட ரோல் தான். அதே மாதிரி டெய்லி அரைவல்ஸ் ஆஃப் ரீட்டைல் ப்ரைஸ் ஆஃப் பொட்டாட்டோ, உருளைக்கிழங்கு. அது அதர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் இன்டெலிஜென்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆல் ரெக்கார்ட் ரிலேட்டட் டு தி above ரிப்போர்ட்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்சனல் ரெஜிஸ்டர் பிஆர் அண்ட் இட்ஸ் ரிலவெண்ட் ரெஜிஸ்டர்ஸ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனி அதர் ஒர்க் அடாக் சர்வே எஸ் when assigned by the டிடி, த டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அவங்க தான் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டோட கண்ட்ரோல் சீஃப் ஆஃபீஸ். இதுதான் வந்து ஏஐசியோட மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி ஏஐசி இன் நேஷனல் சாம்பிள் சர்வே, இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அதே மாதிரி கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டர் நேஷனல் சாம்பிள் சர்வே, ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோசியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் ரிலேட்டிங் டு தி எபோ ஸ்கீம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் ரிலேட்டிங் டு கம்ப்யூட்டர் அண்ட் அசரிஸ், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிஆர் எனி அதர் ஒர்க் அடாக் சர்வே. இது பார்த்தீங்கன்னா நேஷனல் சாம்பிள் சர்வே, தேசிய கணக்கெடுப்பு திட்டம். அதில் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து எடுக்கிற டேட்டாஸ்லாம் வந்து இந்த ஏஐசி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதுவும் ஃபுல்லாகவே வந்து டேட்டா ரிலேட்டட் ஒர்க். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிராப்பும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் வரும். கண்டக்ட் ஆஃப் கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் தி ஃபாலோவிங் கிராப்ஸ் அண்டர் தி ஸ்கீம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் அண்ட் மைனர் கிராப்ஸ் ஆர் அசைன்டு பை தி டிபார்ட்மெண்ட் அண்ட் டிடி. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் மேங்கோ, பனானா, கோவா அண்ட் லெமன். மைனர் கிராப்ஸில் சில்லிஸ், ஆனியன், டர்மரிக், பொட்டாட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் ஜாக், ஆரஞ்ச், கிரேப்ஸ், பைனாப்பிள், டொமேட்டோ, பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர், கேப்பேஸ். இதனுடைய ரிப்போர்ட்ஸ், இதனுடைய ரேட். அப்புறம் செஞ்சர், கார்டினேட்டர், கேஷ்யூ நட். இது இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபைல் ரிலேட்டிங் தி அபோவ் ஸ்கீம்ஸ். இந்த ஆக்சுவலாக அந்த ரெஸ்பெக்டிவ் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸோ இல்லை நேஷனல் சாம்பிள் சர்வோவோ இல்லை ஃப்ரூட்ஸ் அண்ட் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஏஐசியை வந்து மெயின்டைன் பண்ணணும், இன்க்ளூடிங் பிஆர், பர்சனல் ரெஜிஸ்டரோட. இதுதான் வந்து நீங்கள் இப்போ செலக்ட் ஆகி போனோன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏதாவது ஒரு 3 ஸ்கீம்ஸில் இதில் ஏதாவது அந்த டிஸ்ட்ரிக் ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ரோல் வந்து அசைன் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது ரொம்ப டேஸ் கேட்டிருந்தீங்க. இது நாங்கள் வந்து இந்த பிசிவி கவுன்சிலிங்காக தான் வெயிட் பண்ணோம். அந்த வந்த உடனே கேண்டிடேட்டோட ரெக்வஸ்ட்டுக்காக இந்த ஜாப் ரோல் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடியே பிஹெச்எஸ்க்கு நம்ம ஜாப் ரோல் கொடுத்துருந்தோம். இதே மாதிரி கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் முன்னாடி இருந்து அப் டு கவுன்சிலிங் வரைக்கும் நம்மளுடைய லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்ஸுமே நம்மளுடைய சேனலில் வந்து உடனுக்குடன் 100% நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் இந்த கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிற கேண்டிடேட், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் கேண்டிடேட் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன், அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், அது ரிலேட்டடான ஹால் டிக்கெட்ஸ், அது ரிலேட்டடான ரிசல்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், ரிசல்ட் டிக்ளைன் ஷெட்யூல் கூட நம்ம ஒவ்வொரு டைமும் அப்டேட் பண்ணணும். கேண்டிடேட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் இதே மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்டுக்குமே நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.